காண்டாமிருக வண்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த பக்கெட் பொறி இது வந்து யூஸ் பண்றோம். இதுல வந்து என்னன்னா இதுக்குள்ள வந்து ரைனோலூர் வந்து உள்ள வச்சுக்கணுங்க. அது வந்து ஒரு இனக்கவர்ச்சி பொறி. அது வந்து உள்ள வந்து விழுற மாதிரி. ஆனா இது வந்து தென்னை மரத்துக்கு நடுவில் வைக்கிறதுனால பிரச்சனையாகுது. அதாவது தென்னை மரத்துக்கு வெளியே வைக்க மாதிரி இந்த ஃபீல்டுக்கு வெளியில அந்த மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் நல்ல கட்டுப்பாடு இருக்குயா. அதுக்கப்புறம் என்னன்னா சின்ன தோட்டமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய வண்டு வந்து மற்ற தோட்டத்தில் உள்ள வண்டு வந்து உள்ள வந்து விழுந்து அது நிறைய பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் அங்கே ஒரு ஹெக்டேருக்கே ஒன்று தான் வைக்க சொல்றாங்க. அதுவும் ஃபீல்டுக்கு ஓரமா தென்னை மரம் இல்லாத இடமா பார்த்து வச்சு அப்படி நம்ம எடுத்துக்க மாதிரி சொல்லிருக்காங்க. தனியா ஒருத்தர் வச்சா அது ரொம்ப என்னன்னா ஒரு பெரிய எல்லாரும் தென்னை போட்டிருக்காங்க அப்படின்ற போது இது வச்சா கட்டுப்பாடு ஆகும். ஆனா தனியா நீங்க மட்டும் போட்டிருக்கீங்க வேற யாரும் போடனா இது பயன்படுத்தக்கூடாது. ஆனா என்ன செப்பு கொண்டு வந்து காண்டாமிருகம் அதுக்கு என்ன இதுனா அங்க பாருங்க ஃபேன் மாதிரி வெட்டி இருக்காங்க விசரி மாதிரி அதுதான் அதோட சிம்டம். அது வந்து குருத்தை தான் சாப்பிடுயா அந்த வண்டு வந்து அங்க வந்து இங்க பாருங்க இங்க அந்த மட்டையில கூட இருக்கு ஓட்ட போட்டு எஸ் எஸ் சரி போ சரி உமா